ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா, ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம். நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா, ஆனா நம்ம பி டீமா. இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீ பிஜேபியோட எதிரி இருந்தா பிஜேபி மூவியை நிப்பாட்டி இருப்பாங்க. நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய உட்கார்ந்துகிட்டு. இந்த நடிப்பு தெரியாதா? இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களே, புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இலவசம் கொடுக்கிறோம். ஒரு கோட்டர் இப்பதான் கேட்டேன், எவ்வளவு விலைன்னு கேட்டேன். அதுல 4 மாவட்ட செயலருக்கு எவ்வளவுன்னு தெரியல. நான் கேட்ட உடனே இப்பதான் நம்ம பசங்க கேட்டு வந்தேன். வந்த உடனே சொன்னாங்க, அண்ணே ஒரு கோட்டர் 160 ரூபாண்ணே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேல்ஸ் தெருவுக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் முதல் கொண்டு. அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு, இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும். அது கடல் வழியா வருதான். அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ணல. கேட்டா ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற உட்கார்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் இதுக்கு மேல பேசுனீங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் எனக்கு வரல. என்ன ஒரு அநியாயம்! 15 வயசு பையன், 16 வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் மரண வாக்குமூலத்துல ஒவ்வொரு நாள் நின்று இருக்காங்க. 60,000 கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 160 ரூபாய் 30 நாள் குடிச்சா 4,500, 4,800, 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் மூலியமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் புடுங்கிறத தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 160 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா? ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செக்சுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா? உங்க அமைச்சரவை போட்டு விவாதிச்சிருக்கீங்களா? என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க? நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா? இதுக்கு தான் வேணும். 60,000 கோடி டாஸ்மாக் சேல்ஸ் கம்மி பண்ணணும், கஞ்சாவை தூக்கி எறியணும். எங்க தலைவர் இதை செய்வார். இதுவரைக்கும் காவல்துறை திமுக காவல்துறையா இருக்கு, அதிமுக காவல்துறையா இருக்கு. முதல் முறையா எங்க தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழக மக்களுடைய காவல்துறையா மாற்றுவார். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை நேர்மையான காவல்துறையாக மாறும். அந்த காவல்துறை கஞ்சாவை ஒழிக்கும், அந்த காவல்துறை டாஸ்மார்க்கை ஒழிக்கும். எல்லா மக்களுக்கும், முக்கியமாக பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு நாளைக்கு கோட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு முதலமைச்சர்களை தவற நினைக்காதீங்க. இன்றையிலிருந்து நீங்கள் கோட்டர் முதலமைச்சர் தான் உங்களை கூப்பிடணும். உங்க பேரு கோட்டர் முதலமைச்சர். 60,000 கோடி ரூபாய் வித்த முதலமைச்சர். ஆனால் பெண்கள் பாதுகாப்புன்னு மாநாடு நடத்துறீங்க. அக்கா கனிமொழி அக்கா அவர்களே, 21 டாஸ்மார்க்கோட சேல்ஸ் இருந்துச்சு 30,000 கோடி. உங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சேல்ஸ்? என்ன 55,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் பெண்கள் பாதுகாப்பா? இதுக்கு ஒரு மாநாடா? திருவண்ணாமலையில ஒரு மாநாடு, தஞ்சாவூர்ல மாநாடு, இன்னும் 10 மாநாடு நடத்துங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க, பெண்கள் வருவாங்க. ஆனால் நீங்க கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, இல்ல அடுத்த மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷன் முன்னாடி இல்ல நாங்க 2,000 ரூபாய் மாத்த போறோம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேணா மாத்தட்டும், நம்ம அண்ணன் அதுக்கு மேலுமே கொடுப்பாரு உங்களுக்கு. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.